பொய்யால் நிகழ்ந்த நன்மை. வாழ்க்கையில் நாம் எப்போதும் உண்மையை பேச வேண்டும். ஆனால் சில நேரங்களில் ஒரு பொய் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய நன்மையை ஏற்படுத்தும். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த சிறுவனின் அம்மா மிகவும் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த சிறுவன் தனது அம்மாவை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். மருத்துவர் அவரை பரிசோதித்து மருந்து கொடுத்துவிட்டு பிறகு மருத்துவர் அந்த சிறுவனை அழைத்தார். உன் அம்மாவை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், அவர்கள் மனம் தளரக்கூடாது என்று கூறினார். அந்த நாள் முதல் அந்த சிறுவன் தினமும் தனது அம்மாவிடம், அம்மா, மருத்துவர் சொன்னார், நீங்கள் சீக்கிரம் குணமாகி விடுவீர்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். உண்மையில் மருத்துவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் அம்மாவின் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது. நம்பிக்கை வந்ததால் அவளுடைய மனம் உறுதியானது. மெல்ல மெல்ல அவளுடைய உடல்நிலையும் சரியாகத் தொடங்கியது. சில நாட்களில் அவள் நன்றாக குணமடைந்தாள். அப்போது அந்த சிறுவன் புரிந்து கொண்டான். சில நேரங்களில் ஒருவரின் மனதை காக்கச் சொல்லப்படும் சிறிய பொய் கூட ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடும் என்று. எனவே பொய்யை சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. ஆனால் ஒருவரின் வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறிய பொய்யானது நன்மை பயக்கும் என்றால் அதை தாராளமாக செய்யலாம். பொய் சொல்வது தவறு இல்லை, அது எதற்காக சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.